ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 5ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2021ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக ரிஷாத்தின் தடுத்து வைப்புக்கு எதிராக எதிரணி போர்க்கொடி, சஜித் தலைமையில் சபாநாயகரை சந்தித்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல் என்பதாக ஓர் செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அது காணப்படுகின்றது. முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் எந்தவித காரணமும் இல்லாது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை நியாயமற்றது. குற்றச்சாட்டு இருப்பின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள் அல்லது அவரை விடுதலை செய்யுங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி தலைவர்கள் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தனவிடம் வலியுறுத்தியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் ஹக்கீம், ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான லக்ஷ்மண் கிரியல்ல, ரஞ்சித் மதும பண்டார உள்ளிட்டவர்கள் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தனவை நேற்று நண்பகல் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பு குறித்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி கூறுகையில், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் சபாநாயகரை சந்தித்து ரிஷாட் பதியுதீன் விவகாரம் குறித்து பேசினோம். உத்தியோகபூர்வ அறிவிப்பாக எமது நிலைப்பாடுகளை முன்வைத்தோம். குற்றப்பத்திரிகை இல்லாமல் 102 நாட்கள் தொடர்ச்சியாக ரிஷாட் பதியுதீன் எம்பியை தடுத்து வைத்திருப்பது தவறு. இது முழு பாராளுமன்றத்திற்குமே விடுக்கப்படும் சவாலாகும். அரசியல் காரணமாகவே அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என நாம் நம்புகின்றோம். ஒன்றில் அவரை உடன் விடுவியுங்கள் அல்லது அவர் பற்றிய குற்றப்பத்திரிகையை முன்னிலைப்படுத்துங்கள் என்பதை வலியுறுத்தினோம். இந்த விடயத்தில் உரிய அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் கூறும் பதிலை சபைக்கு அறிவிப்பதாக எமது சபாநாயகர் வாக்குறுதி அளித்தார். எனவே இந்த விடயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாது தடுத்து வைக்க வேண்டாம் என்பதையே நாம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றோம் என்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. சந்திப்பு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கூறுகையில், பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் எந்தவித காரணமும் இல்லாது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை எந்தவித காரணமும் இல்லாது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 102 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இதனை தவறான ஒரு எடுத்துக்காட்டாகவே நாம் அவதானிக்கின்றோம். எனவே அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதற்கான காரணம் என்னவெனவும், அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளதென்றால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், இல்லையேல் அவர் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டோம். அவர் மீது தொடுக்கப்பட்டுள்ள பயங்கரவாத தடை சட்ட விவகாரத்தில் மாத்திரமே நாம் பேசினோம். அதற்கு அப்பால் அவர் மீது வேறு சில குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சிறுமியொருவரது மரணம் தொடர்பிலும் அவர் மீதும் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதில் அவர் குற்றவாளி என்றால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவ்வாறு காரணமில்லாது தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை மிக மோசமானது என்பதை எடுத்து கூறினோம். எழுத்து மூலமாக கையளித்தோம். அவரது கைது தொடர்பில் உரிய அதிகாரிகளுடன் பேசுவதாக போலீஸ் மா அதிபரிடம் கலந்துரையாடி அவர்களின் பதில் என்னவோ அதனை சபைக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் சபாநாயகர் கூறினார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக அதனுடன் தொடர்புபட்ட செய்திகளாகவே அதுவும் காணப்படுகின்றது. 102 நாட்களில் 5 தினங்களே என்னை விசாரித்துள்ளனர். 24 மணி நேரமும் என்னை அடைத்தே வைத்துள்ளனர். எனக்கு நீதி வேண்டும். சபையில் ஜனாதிபதி பிரதமர் முன் ரிஷாத் கோரிக்கை, எதிர்க்கட்சியினரும் ஆதரவு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தொற்றாளர்களால் நிரம்பி வழியும் வைத்தியசாலைகள், சுகாதார ஊழியர்கள் தொற்றுக்குள்ளாகும் வீதம் அதிகரிப்பு, மருத்துவ கட்டமைப்பு சரிவடையும் அபாயம் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது.
நாட்டில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் தற்போதைய 3வது கோவிட் அலையில் தொற்றாளர்கள் தீவிரமாக அதிகரித்து வருகின்றனர். கடந்த 2 வாரங்களாக இவ்வாறு சடுதியாக தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் வைத்தியசாலைகளில் கோவிட் நோயாளர்கள் நிரம்பியுள்ளனர். இதன் காரணமாக கோவிட் நோயாளர்கள் உள்ளடங்கலாக ஏனைய நோயாளர்களுக்கும் சிகிச்சை அளிப்பதில் மருத்துவ கட்டமைப்புக்கு நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாக சுகாதார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலான பிரதான வைத்தியசாலைகளிலும் சிகிச்சை நிலையங்களிலும் தொற்றாளர்கள் படுக்கைகளின்றி நிலத்தில் ஆங்காங்கு அமர்ந்து சிகிச்சை பெறும் நிலைமையை அவதானிக்க முடிகிறது. ராகமே வைத்தியசாலையில் இவ்வாறு சிகிச்சை பெறும் நோயாளர்கள் தொடர்பான காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருந்தன. குறிப்பாக மேல் மாகாணத்தில் உள்ள பிரதான வைத்தியசாலைகள் சிலவற்றிலும் நாடளாவிய ரீதியில் உள்ள ஏனைய வைத்தியசாலைகளிலும் இவ்வாறான நிலைமையே காணப்படுகிறது. கடந்த 1 மற்றும் 2 அலைகளை போன்றல்லாது தற்போதைய 3வது அலையில் இன காணப்படும் தொற்றாளர்களில் பெருமளவானோர் தீவிர தொற்று அறிகுறிகளுடன் காணப்படுகின்றமையே இந்த நிலைமைக்கான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 அலைகளுடன் ஒப்பிடும்போது தற்போது வைத்தியர்கள், தாதிகள், சுகாதார உதவியாளர்கள் உள்ளிட்ட சகல சுகாதார ஊழியர்களும் தொற்றுக்குள்ளாகும் வீதம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக நாளொன்றுக்கு குறைந்தது 5 முதல் 6 சுகாதார ஊழியர்கள் தொற்றுக்குள்ளாகின்றனர். நேற்றைய தினமும் கொழும்பில் உள்ள பிரதான வைத்தியசாலையொன்றில் வைத்தியர்கள் 3 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதே நிலைமை தொடருமானால் அடுத்த 2 வாரங்களுக்குள் சுகாதார கட்டமைப்பு சரிவடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக 3 மாதங்கள் பொறுக்க முடியாதா? அதிபர் ஆசிரியர்களிடம் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் கேள்வி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. 2 கைகளையும் தூக்கி ஆதரிப்போம், மனோ கணேசன் எம்பி சபையில் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 38 பேர் கைது என்பதாக ஓர் செய்தியும், என் சாவுக்கு காரணம் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் வெளியாகி இருக்கிறது. கையெழுத்து பரிசோதனைக்கு அனுமதி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அறையிலிருந்து கைப்பற்றப்பட்ட துணிகள் சிலவும் பகுப்பாய்வு என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதனுடன் தொடர்புபட்ட செய்தியாக எனது மரணத்துக்கு காரணம் என சுவரில் எழுதிய சிறுமியால் ஏன் காரணத்தை எழுத முடியாது போனது? குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்றார் ஜீவன் தொண்டமான் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. குத்தலாவல சட்டமூலத்தை நிறைவேற்றுவதில் நெருக்கடி, நாளை சபையில் நிறைவேற்றவிருந்தும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாது என்பதை அறிவித்தார் அமைச்சர் சமல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், சிறையில் 24 மணி நேரமும் அடைத்தே வைத்துள்ளனர். சபையில் ஜனாதிபதி பிரதமர் முன்னிலையில் முறையிட்ட ரிஷாத், கருத்தை கூற முடியாத அளவுக்கு அரசு தரப்பினரால் இடையூறுகள், அவருக்காக குரல் கொடுத்த லக்ஷ்மண் கிரியல்ல எம்பி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நாம் ஏற்கனவே அந்த செய்தியை வீரகேசரி பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம். டெல்டா அலையினால் எதிர்வரும் வாரங்களில் மோசமான மருத்துவ சுனாமி, நாட்டை தாக்கும் அபாயம் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. டெல்டா வைரஸ் உருத்திரிவு கட்டுப்பாட்டை மீறி பரவும் அபாயம் இருப்பதால் எதிர்வரும் வாரங்களில் இலங்கை மிக மோசமான மருத்துவ சுனாமியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று முன்னணி மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கோவிட்-19 தொற்று நோய் சிகிச்சையில் முன்னணியில் உள்ள சிரேஷ்ட மருத்துவர்கள் மேற்கு மாகாணம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் நிரம்பியுள்ளதாகவும் தற்போது 3-2க்கும் மேற்பட்ட நோயாளிகள் ஆக்சிஜனில் சார்ந்து இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கொழும்பு பொது மருத்துவமனையில் மட்டும் அனைத்து மருத்துவ வார்டுகளிலும் கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு திங்கள் காலை வரை மட்டும் 610 கோவிட் நோயாளிகள் தேசிய மருத்துவமனையில் இருந்தனர் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. சிறுமியின் மரணத்திற்கு ரிஷாத்தும் காரணம், இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. குத்தலாவல பல்கலைக்கழக சட்டமூலம் நாளை சபைக்கு வராது என்பதாக ஒரு செய்தியும்,
சமல் தெரிவிப்பு என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. 11 இளைஞர்களை கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம், முன்னாள் கடற்படை தளபதி விடுவிக்கப்படுகிறார் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. யாழ் மாவட்ட பாராளுமன்ற ஆசனங்களை குறைக்க வேண்டாம், வன்னி மாவட்ட எம்பி சார்ல்ஸ் நிர்மலநாதன் கோரிக்கை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. வடக்கில் வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைவடைய அரசின் பயங்கரவாத தடை சட்டமே காரணமாக இருப்பதனால் யாழ் மாவட்டத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனங்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பியான சார்ல்ஸ் நிர்மலநாதன் கோரிக்கை விடுத்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தனியார் துறை ஊழியர்களின் மாத சம்பளம் 16,000 ரூபாய் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தனியார் துறை ஊழியர்களின் ஆக குறைந்த சம்பளத்தை 12,500 ரூபாவாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஆசிரியர்களின் ஆர்ப்பாட்டத்தில் 42 பேர் கைது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், தமிழக முதல்வர் வலியுறுத்தி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தமிழக மீனவர்கள் மீது எந்தவிதமான வன்முறையையும் நிகழ்த்தக்கூடாது என இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. வவுனியா அரசு அதிபராக இருந்த சமன் பந்துலசேனவுக்கு தமிழரின் இன விகிதாசாரத்தை குறைத்தமைக்கு சிறந்த பரிசு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பொது சேவைகளை பெற யாழில் தடுப்பூசி அட்டை அவசியம் என்பதாக ஒரு செய்தியும், திருமதி உலக அழகுராணி போட்டி இலங்கையின் வாய்ப்பு பறிபோனது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, ஒரே நாளில் 82 பேர் பரிதாப உயிரிழப்பு, வைத்தியசாலைகளில் பிணக்குவியல் என்பதாக ஓர் செய்தியும் காலை கதிர் பத்திரிகையில் பிரதான செய்தியாக அது காணப்படுகின்றது. நாள்தோறும் எகிரும் சாவு, சீனாவை விஞ்சியது இலங்கை என்பதாக ஓர் செய்தியும் கொரோனா தொடர்பான செய்தியாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. தடுப்பூசி அட்டை கட்டாயமாக்கப்படும் என்பதாக ஓர் செய்தியும், ஆசிரியர்கள் திங்களன்று யாழில் வாகன பேரணி என்பதாக ஓர் செய்தியும், நல்லூர் திருவிழா உள்வீதியில் 100 பேருக்கு மட்டுமே அனுமதி, யாழ் மாவட்ட அரசு அதிபர் அறிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நேற்று மட்டும் 2543 பேர் தொற்றுடன் அடையாளம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக, ஜூலை மாத பிற்பகுதியில் அதிகரிக்க ஆரம்பித்த டெல்டா வைரஸினால் தற்போது வரை அதிக கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வைத்தியசாலைகளில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பினால் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் பல வைத்தியசாலைகளில் அவசர நிலைமை தோன்றியுள்ளதாகவும் இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையும், 2 முக்கிய வைத்தியசாலைகள் அவசர நிலையில் உள்ளதாக டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. காலி கராபிட்டிய வைத்தியசாலை மற்றும் ரத்தினபுரி தேசிய வைத்தியசாலைகளே இவ்வாறு அவசர நிலையில் உள்ளதாக டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், சிறுவர்களை வேலை கமர்த்தல் விவகாரம், பெற்றோர் உட்பட சம்பந்தப்பட்ட சகலரும் தண்டிக்கப்பட வேண்டும், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் திருமதி சோபனா தேவி தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களை மூடி மறைப்பதால் பாதக விளைவுகளே மேலோங்கும். இதனை கருத்திற்கொண்டு துஷ்பிரயோகங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதன் ஊடாக சமூகத்திற்கு படிப்பினையையும் பாதிக்கப்பட்டோருக்கு நியாயத்தையும் பெற்றுக் கொடுக்க முடியும். சிறுவர்களை வேலை கமர்த்துதல் மற்றும் வேலை கமர்த்தியமை, கல்விக்கான உரிமை மீறப்பட்டமை ஆகிய குற்றச் செயற்பாடுகள் தொடர்பில் பெற்றோர் உட்பட சம்பந்தப்பட்ட சகலரும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாவர். அதற்கான சட்டம் மேலும் இறுக்கமாக்கப்பட வேண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான திருமதி ஆர் சோபனாதேவி தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக, பாலியல் துஷ்பிரயோக குற்றவாளிகள் தராதரம் பாராது தண்டிக்கப்பட வேண்டும், பாராளுமன்றத்தை வலியுறுத்தி உதயகுமார் பிரேரணை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது.
எமது கோரிக்கைகளுக்கு தீர்வின்றேல் கடமைக்கு செல்வது சாத்தியமில்லை. அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும், கண்டி மனித அபிவிருத்தி தாபனத்தின் ஒரு வார விழிப்புணர்வு செயற்திட்டம் என்பதாக ஓர் செய்தியும், அதிபர் ஆசிரியர்கள் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கிய பாத யாத்திரை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். தமிழக சட்டசபையில் 2020 தொடக்கம் 2021 ஆண்டுக்கான பட்ஜெட் 13ஆம் திகதி தாக்கல் என்பதாக ஓர் செய்தியும் இந்திய பக்கத்தில் வெளியாகியுள்ளது. வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள அதிநவீன தொழில்நுட்பங்கள் தேவை. இராணுவ பயிற்சி கல்லூரியில் ஜனாதிபதி பேச்சு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. பிரபல நரம்பியல் டாக்டர் கொலை வழக்கு, 7 பேருக்கு தூக்கு தண்டனை, சென்னை கோர்ட்டு பரபரப்பு தீர்ப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு அமைச்சரின் வீட்டின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல், 8 பேர் உயிரிழப்பு, 20 பேர் காயம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சரின் வீட்டின் மீது தீவிரவாதிகள் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு நடத்திய தாக்குதலில் குறைந்தது 8 பேர் பலியாகியுள்ளதுடன் 20 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். துப்பாக்கிதாரிகள் கார் குண்டொன்றை வெடிக்க வைத்த பின்னர் காபூலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட வலயத்திற்கு அருகிலுள்ள அமைச்சரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற போது பாதுகாப்பு அமைச்சர் பிஸ்மில்லா கான் மொஹமடி வீட்டில் இருக்கவில்லை. அவரது குடும்பத்தினர் வீட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதுடன் தாக்குதல்தாரிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். ஏனைய பிரதான நகர்களில் தலிபான் தீவிரவாதிகளுக்கும் படையினருக்கும் இடையே உக்கிர மோதல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதையொட்டி வன்முறைகளை உடனடியாக நிறுத்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை அழைப்பு விடுத்திருந்த நிலையிலேயே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக தொடரும் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க நடவடிக்கை என்பதாக ஓர் ஆசிரியர் தலைப்பும் வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகின்றது. அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கத்தினருக்கும் கல்வி அமைச்சருக்கும் இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துள்ளது. முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் தொடர்பில் அடுத்த வாரம் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆகவே போராட்டத்தை கைவிடுமாறும் கல்வி அமைச்சர் முன்வைத்த கோரிக்கையை தொழிற்சங்கத்தினர் நிராகரித்துள்ளனர். தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை எவருடனும் இனி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை என்று தீர்மானித்துள்ள அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தொடர்ந்தும் பணி புறக்கணிப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். அத்துடன் நேற்று புதன்கிழமை வாகன பேரணியுடன் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் என்பதாக அந்த ஆசிரியர் தலைப்பானது வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக கொரோனாவுடன் இப்போது டெங்கு வைரஸ் அச்சுறுத்தலும் அதிகரிக்கிறது என்பதாக ஓர் ஆசிரியர் தலைப்பும் தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் பேரச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த இக்கட்டான தருணத்தில் மற்றுமொரு ஆட்கொல்லியான டெங்கு வைரஸின் 2வது மற்றும் 3வது உருத்திரிவுகள் தற்போது நாடு முழுவதும் வேகமாக பரவி வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. தேசிய கட்டுப்பாட்டு பிரிவு, மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் டெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவை இணைந்து மேற்கொண்ட ஆராய்ச்சியை தொடர்ந்தே இந்த உருத்திரிவுகள் தொடர்பாக அறிய வந்திருக்கிறது. இந்த ஆராய்ச்சி மூலம் டெங்கு வைரஸின் முதல் திரிவு பல வருடங்களுக்கு பிறகு நாட்டில் மீண்டும் பரவி வருவது தெரிய வந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் டாக்டர் ஹிமாலி ஹேரத் அண்மையில் தெரிவித்துள்ளார். அதே சமயம் எதிர்வரும் நாட்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரித்திருப்பது கோவிட்-19 தொற்று குறித்து பீதியடைந்திருக்கும் நிலையில் மேலும் பயத்தை அதிகரிக்க செய்துள்ளது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள
தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், ஒரே பாதை ஒரே வலயத்தை நோக்கி பயணிப்பதாகவும் சீனாவிடமிருந்து மட்டுமே நிதி உதவி மற்றும் உட்கட்டமைப்பு உதவிகளை பெற தயாராக இருப்பதாகவும் இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.